திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். திமுக மீண்டும் வரும். எல்லாம் அவன் நல்லது நிறைய பண்ணிக்கிறான். பண்ணிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அடுத்த தேர்தல்ல அதிமுக மீண்டும் வலுவா வர இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கே பழனிசாமி என்னும் நான். அதிமுகவை தான் ஃபுல்லாக எடப்பாடி வந்து எல்லாம் பிரிச்சு எல்லாம் மூளைக்கு ஒருத்தர் ஆகிட்டார். அவங்க எல்லாரும் வரவழைச்சு சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல எந்த கட்சி அதிகமா வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா தாவேகாவுக்கு தான் இருக்கு. தாவேகா தான். டிவிக்கே தான். விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. விஜய் தான். டிவிக்கே தான் வரும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரைக்கும் இப்போ முதலமைச்சர் இருக்கிற தாவேக்காக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு விஜய்க்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு. ஜோசப் விஜய் எனும் நான். உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க வாக்களிக்கும் போது எந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்ன பொதுமக்களுக்கு தேவையானது என்ன? ரோடு வசதி வேணும், லைட் வேணும், தண்ணி வசதி வேணும். இதை ஏற்கனவே இருந்த கட்சிக்காரங்க சரியாக செய்யலைன்றதுனால தான் இப்போ எல்லாரும் புதுமைக்கு ஆள் யாருன்னா புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். 200 வருஷம் பழமை 200 வருஷம் பழமைன்னு எல்லாம் பழசே நம்பினா 2 பேருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் யூஸ் இல்லை. எப்பயும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வண்டி ஓட்டுறோம், இன்னும் வண்டி ஓட்டின்னு தான் இருக்கிறான். அன்றைக்கி மூட்டை தூக்கணும், இன்றைக்கி மூட்டை தூக்கின்னு தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை தரம் உயரல. ஆனால் கட்சிக்காரன் அவனோட குடும்பம் தான் முன்னேறுது. இருக்கிற அடிப்படையில் இருக்கிறவன் அடிப்படையில் இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறான். யாரும் முன்னேறின பாடில்லை. இந்த உள்ளாட்சி தேர்தலையாவது நல்லது நடக்கணும்னா நல்லா இதாக பார்த்து மக்கள் நல்லதாக பார்த்து ஓட்டு போட்டால் இன்னும் நல்லது. லஞ்சம் இல்லாத இருந்தால் போதும். எல்லா துறையிலும் லஞ்சம் இருக்குது. லஞ்சம் இல்லாமல் இருந்தால் ஆட்சி நடத்துறதுக்கு நலத்திட்ட உதவி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். ஏன், என்ன காரணம் சொல்றீங்க? எல்லாம் அவன் நல்லது நிறைய பண்ணிக்கிறான். அதனால கண்டிப்பா வரும். திமுக மீண்டும் வரும். திமுக வரலன்னா கூட தாவேகா வந்தா கூட திமுக தான் எதிர்கட்சியா வரும். திமுக 5 வருஷமா அவங்க செஞ்சது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மக்களுக்கு. அதனால மாத்தி போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க சைடில் விஜய் வருவா மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. பட் இப்போ எல்லா பொதுமக்களும் வேற வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்ததுனால இப்போ எல்லாரும் ஓட்டுமே விஜய் பக்கம் மாறிடுச்சு. இப்போ அவங்க சைடில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். அதாவது இது வரமாட்டாருன்ற கேர்லெஸில் அவங்க ஃப்ரீயாக விட்டாங்க. அவங்க கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடச்சிருக்கும். அவங்க எதுவுமே இது பண்ணலை. அதனால அவங்க சைடில் வீக் ஆனது காரணமே அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான். அடுத்த தேர்தல்ல அதிமுக மீண்டும் வலுவா வர இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும்ன்றீங்க. வலுவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2வது இடத்துல தான் இருப்பாங்க. முதலிடம் வர முயற்சி பண்ணணும். தாவேகாவுக்கு அடுத்தபடியாக வர முயற்சி பண்ணணும். அவங்க எல்லாரும் வரவழைச்சு சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடிக்கல சான்ஸே இல்லை. எந்த ரெண்டுமே மாறி மாறி வந்தா எதுவுமே உருப்பட மாட்டேங்குது. இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாம்மா, அதிமுகவை தான் ஃபுல்லாக எடப்பாடி வந்து எல்லாம் பிரிச்சு எல்லாம் மூளைக்கு ஒருத்தர் ஆகிட்டார். எல்லாரையும் ஒன்று சேர்த்து திரும்பி இது பண்ணாதான் ஆட்சி வருமா வராதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த இதில் அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே மூளைக்கு ஒருத்தராக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கவுங்க கட்சியை விட்டு வெளியே போயின்னு இருக்காங்க. அதனால எடப்பாடி இருக்கவரில் இந்த அதிமுக ஒன்று சேர்ந்து திரும்பி ஆட்சி அமைப்பாங்களான்னு தெரியல. அதிமுக நல்லா தான் இருந்தது. அந்த கட்சியை இப்போ அழிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸாக தான் ஓடி இருந்தது. அந்த கட்சியில் நிர்வாகமே சரியில்லை. நிர்வாகம் யாருமே சரியில்லை. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இருக்கு சொல்ல ஒருத்தவங்க கூட மைக் பக்கமே நின்னது கிடையாது. இப்போ என்னடானா மைக் பக்கம் தான் மொத்த பேருமே நிற்கிறானுங்க. அதனால அதோடைய நிர்வாகம் திறமை எடப்பாடியார் நல்ல மனுஷன் தான் இருந்தாலும் அவரை பழி வாங்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அது அம்மாவோட போச்சு அந்த கட்சி. உள்ளாட்சி தேர்தல்ல எந்த கட்சி அதிகமா வாய்ப்பு இருக்கு?
உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ முதலமைச்சராக இருக்கிற தாவேக்காக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தாவேக்காக்கு தான் இருக்கு. தாவேக்கா தான். டிவிக்கே தான். விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கும். விஜய் தான். இப்போதைக்கு விஜய்க்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. திமுக. அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே 107 தொகுதி ஜெயிச்சு. அப்புறம் என்ன? அதனால இப்போ விஜய் வந்து இந்த 5 வருஷம் என்ன செய்யறாரோ மறுபடியும் அவர் தான் வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து தாவேக்கா போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அங்கே ரெப்ரசன்டேஷனாக நிற்பாங்க. அதனால் மக்களுடைய செல்வாக்கும் இருக்கிறதுனால உள்ளாட்சி தேர்தலில் முதல் இடத்துல வந்து அதாவது அதிக சீட்டு பிடிக்கிறது தாவேக்கா வரணும். இரண்டாவதாக வந்து இப்போ அடுத்த மாதம் அண்ணாமலைஜி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதனால் அடுத்த போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல அண்ணாமலை கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3, 4 இடத்துல திராவிட கட்சிகள் போயிடும். அந்த காலத்துல இருந்து இருந்ததுனால அவங்க வருவாங்க. இந்த ஒரு வாட்டி வரலனாலும் அடுத்த வாட்டி வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் இளைஞர் பசங்க இளைஞர் பொண்ணுங்க எல்லாமே விஜய்க்கு தான் போடுவாங்க. திருப்பூர் எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ கவுன்சிலாம் இல்லை. இப்போ கவுன்சிலாம் வந்து அவங்களை உருவாக்கிடுவாங்க. கவுன்சில் இப்போ வந்த கட்சி தான் நல்லா ஆகுறாங்க. நான் 2 மாசத்துல கொஞ்சம் பாத்தமா இருக்குது. அதில் சொல்லலாம் தைரியமாக போதும் பெண்கள்லாம். இருந்தாலும் பொச்சி போகிறான் பிடிச்சிக்கணுங்க தான் மாற்றி மாற்றி அந்த அவர் நல்லா போய் பழி மேலே சாப்பிட்டாங்க. எங்களுக்கும் இல்லை, பொதுவாகவே வந்து டிவிக்கே தான் இப்போதைக்கு தரமாக ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க. இனிமேலும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இதுவரையும் டிஎம்கே ஆட்சி இருந்தது, இதுவரையும் எதுவுமே செய்யலை. சரிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க ஆட்சியில் நிறைய நடந்தது. இப்போ இவர் சிஎம் வந்ததுனால ஓரளவுக்கு நாடு நல்லா இருக்கு. கூட்டணி எல்லாம் மாற்றி எல்லாமே திமுக அந்த கூட்டணியெல்லாம் அங்கே போய் சேர்ந்து எல்லாமே ஒன்றா ஆதரவாக இருக்காங்க. அதனால் விஜய்க்கு தான் அடுத்தது எம்பி எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஆதரவாக வருவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்து இப்போ நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துலயும் இவ்வளோ சலுகை எல்லாருக்கும் சிங்கப்பெண் படம் வந்திருக்கு. மற்றதுக்கு கஜானால வந்து நிறைய பணம் வந்து சேரும். நான் நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு ஒரு மாசத்துல எவ்வளவு செஞ்சிருக்காரு. 30 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்க எல்லாம் வந்து எதுவும் செஞ்சுதான் எங்களுக்கு தெரியல. ரொம்ப திருப்தியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்குது. எங்க தளபதியோட ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா பண்றாரு. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஒரு புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா இவங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம போட்டுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கிறேன். அந்த ஆள்லாம் சொன்னா இவங்களுக்கு பேரே தெரியாது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இருந்தாலும் இந்த கட்சியில வந்து சரி புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். விஜய் நம்ம ஆள் தானே, நம்ம தமிழ்நாட்டு ஆள் தானே, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். பார்க்கட்டும் 5 வருஷம் அவர் எப்படி ஆட்சி அமைக்கிறாரு, ஆட்சி எப்படி நடத்துறாருன்னு பார்ப்போமே. இதுல என்ன மக்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையே. அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப நல்லதாச்சே.